மாலை வணக்கம் ஃபாலோவர்ஸ். இன்றைக்கி என்னாச்சு அப்படின்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்னாச்சு அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இது ஃபுல் டே ஃபஸ்ட்டு எல்லாமே கீழே போயிட்டு மறுபடியும் மேலே வந்துருச்சு. ஸோ பிசிஆர் பார்த்திங்கன்னா 0.7% இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ நிஃப்டியில் இந்த பொசிஷன் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் 6,000 க்ளோஸ் பண்ணியிருக்கேன். பேங்க் நிஃப்டி பொசிஷன் ஸ்டில் ஓப்பன் 2.7% டவுன் சைடில் பிரேக் ஈவன் ஆகுது. அப் சைடில் பார்த்தீங்கன்னா 4% இருக்குது. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். 0 தான் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ தட் அப் டு டேட் என்ன நடக்குது அப்படின்னு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தெரியும். தேங்க்யூ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குளோபல் ஏஐ ரேலி குருன்னு ஓடினது இப்போ தான் கொஞ்சம் இழப்பாருது. ஸோ சவுத் கொரியா ஆல்மோஸ்ட் 6% குறைஞ்சிருச்சு. இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்டு பார்த்திங்கனாலும் டவுனில் தான் போயிட்டுருக்கு. ஜாப் ரிப்போர்ட்டு டேட்டாலாம் வந்திருக்கு. அதெல்லாம் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணோம். மிடில் ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டில் அடிச்சுக்கிறாங்க, மறுபடியும் அடிச்சுக்கலேங்கிறாங்க. என்ன ஆகும்னு தெரில. பட் ஆயில் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஸ்டேபிளாக தான் இருக்குது. இந்தியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ ஜிடிபி க்ரோத் இருந்தாலும் ரொம்ப காஷியஸ் நோட்டு தான் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி. ஸோ மேசிவ் ஜிடிபி 7.7% க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆர்பிஐ ரெப்போ ரேட் அப்படியே வச்சுருக்காங்க, எந்த சேஞ்சும் இல்லை, 5.25%லேயே. பட் ஈரான் வாரு அதனால் பார்த்தீங்கன்னா க்ரோத் ஃபோர்காஸ்ட் 2027 க்ரோத் ஃபோர்காஸ்ட் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க, 6.6. இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா 5.1% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிடில் ஈஸ்டர்ன் வார்னால் பார்த்தீங்கன்னா நம்ம கரன்சி பயங்கர அடி வாங்கிட்டு இருக்கு. ஸோ கரன்சியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ நிறையா மெஷர்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எஃப்ஐஐ இன்ஃப்ளோ வர்றதுக்கும் நிறையா டேக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் பாண்ட்ஸில். ஸோ மேசிவ் பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் ரிசர்வ் ஆல்மோஸ்ட் 682 பில்லியன் வச்சுருக்காங்க. ஸோ இப்படி நடந்துகிட்ருக்க மிடில் ஈஸ்டர்ன் வாரு எஃப்ஐ கண்டினியூவாக செல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த இதில் நீங்கள் எப்படி உங்களோட போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க?